அந்தோணி ஐயா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணி ஐயா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒன்றாய் இணைந்து நாங்கள் என்றும் உன் புகழ் பாட அன்போடு அருள் வேண்டும். எமக்கு வேறென்ன வேண்டும்? இரண்டு விழிகள் கண்டோம், இன்பத்தின் எல்லை நின்றோம். மருண்ட மயக்கம் போக்கும் மருந்தென நம்பி வந்தோம். புனித அந்தோணி ஐயா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணி நீக்கி முதல்வனை கரத்தேந்தி ஆதாரம் எமக்கருளும் அப்பா அற்புதநாதா. ஐந்து திருக்காயன் அன்பில் அகல் விளக்கான ஜோதி பைந்தமி பாஷையூரில் பதி கொண்ட ஞான யோகி. புனித அந்தோணி ஐயா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணி ஐயா எங்களுக்காக. மிக சிறப்பான விதத்திலே இந்த நாளில் நாம் மன்றாடிக்கொள்ள அழைக்கப்பெறுகிறோம். இந்த மாலை திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். செல்வராஜ் குடும்பத்தில் நன்றி பலியாகவும், கிறிஸ்துதாஸ் குடும்பத்தில் நன்றி வேண்டியும், ஜோன்தாஸ் குடும்பத்தில் தொழில் முன்னேற்றம் ஏழையாசல் வேண்டியும், வெளிநாட்டு பயணம் சிறப்பாக நடைபெற வேண்டிக் கொண்டோம். கபிலேஷ் நிரந்தர விசா கிடைக்கும், தீபனுக்கு நிரந்தர விசா உடலும் வேண்டியும், பிரான்சில் உள்ள கருணா குடும்பம், ஜெயக்குமார், விஜயன், ரஞ்சன், கமல், ரஞ்சித் குடும்பத்தில் நன்றி பலியாகும், உஷா குடும்பத்தில் நன்றி பலியாகும், நடந்ததற்கு நன்றியாகும், விரைவில் வேலை கிடைக்க வேண்டிக் கொண்டும், மரிய ரோஸ் பூர்ண உடல் சுகம் வேண்டியும், ஸ்ரீபன், புஷ்பா குடும்ப நன்றியாகவும், ஆசீர்வாதம் வேண்டியும், எஸ்தர் இறை சமாதானம், பிள்ளைகள் எதிர்காலம் வேண்டியும், இஸ்மத் ஆண்டவருடைய அருட்கரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து கோடி அற்புதல் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக தெய்வ ஆசீர்வாதம் இவர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கப்பெறவும், இப்பலியில் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் உங்களையும் நிரம்ப இறைவன் ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோம். அருமையானவர்களே, இந்த ஆண்டு இந்த நவநாட்களிலே நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தின் ஒவ்வொரு கோட்பாடுகளையும் ஒவ்வொரு மாலை வேளையிலும் மிக அழகாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த விழாவின் இறுதி நாளாக வந்திருக்கிறோம். நாளைக்கு கொடியிறக்கத்தோடு இந்த நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் நம்புகிறதனுடைய இந்த மகிழ்ச்சியோடு நான் நம்புகிறது வீண் போகாது என்ற உறுதியான விசுவாசத்தோடு இப்பணியிலே நாம் இணைந்து செபிப்போம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் இந்த திருப்பணியை ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த விழா திருப்பணியை நமக்காக நிறைவேற்றி தர திருச்சி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு அந்தோனி டிவோட் ஆண்டகி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மிக அன்போடு ஆயர் அவர்களை இந்த இறை சமூகத்தின் சார்பாகவும் இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் நான் மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஆயருக்காகவும் அவருடைய மறை மாவட்டத்திற்காகவும் கூட Oh
நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, மங்களகரமான ஒரு மாலை வேளை. நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு நாம் இந்த கடற்கரையில் ஒன்று கூடி ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை மனமகிழ்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நாளும் கூட திருப்பலி நடக்குமா என்று நேற்று மாலை கலங்கியிருந்த நேரம் உண்டு. ஆனால் கடவுள் மிக அற்புதமான ஒரு பருவ சூழலை நமக்கு தந்து இந்த மாலை திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நமது குடும்ப விழாவிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று திருச்சியிலிருந்து நம்முடைய வருகை தந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் பெருந்தகை டாக்டர் அந்தோனி டிவோட்டா ஆண்டகை அவர்களை இந்த திருத்தலத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவர் சார்பாகவும் மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இயேசுவில் அருமையானவர்களே, இந்த விழா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இறை ஆசிரை பெற்றுத் தருகிற ஒரு விழாவாக அமைய இப்படியிலே நாம் இணைவோம். ஆயருடைய இறை தலைமையிலே அவருடைய இறை வார்த்தை பகிர்விடும் அவர் வழியாக இறைவன் நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்கவும் இப்படியிலே நாம் ஜெபிப்போம். இந்த விழாவில் உங்களோடு இணைந்து ஜெபிக்க வந்திருப்பதை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 13 ஆண்டுகளாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கடற்கரை அந்தோனியாருடைய பரிந்துரையால் உங்கள் அனைவருக்கும் பல்வேறு நன்மைகளை வழங்கியிருப்பார். அதற்கெல்லாம் நன்றி சொல்லவும், தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா நலன்களையும் அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்க நாம் ஒருவருக்காக இந்த நேரத்தில் மன்றாடுவோமாக. நாம் செய்த குற்றம் குறைகளுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன்.
ஒவ்வொருவரும் இந்த விழாவின் வழியாக இறைவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற நன்மைக்காக சற்று நேரம் மௌனமாக அது ஜெபிக்க அழைக்கின்றேன். தயவு செய்து ஒரே ஒரு முக்கியமான மன்றாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதற்காகவும் ஜெபிக்கலாம், யாருக்கு வேணாலும் ஜெபிக்கலாம். ஒரே ஒரு மன்றாட்டு. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு இந்த ஆண்டு நாம் கொண்டாடுகின்ற புனிதருடைய விழாவின் வழியாக நாம் எதிர்பார்க்கின்ற மன்றாட்டுக்காக இயேசுவிடம் கேட்போமாக. ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அடியார்களாய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீரே. கோடி அற்புதங்கள் செய்கின்ற எங்களுடைய மாபெரும் புனிதர் அந்தோனியாரின் வேண்டுதலா நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பு பெற்று மகிழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். Timothy chapter 4 verses 6 to 8. For I am already being poured out like a libation, and the time of my departure is at hand. I have competed well. I have finished the race. I have kept the faith. From now on, the crown of righteousness awaits me, which the Lord, the just judge, will award to me on that day, and not only to me, but to all who have longed for his appearance. Hallelujah, hallelujah, hallelujah. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வு அருளுமாறு
மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளார். உண்மையான ஒரே கடவுள் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகள் என்று தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். உலகத்தில் எந்த இடத்திலும் புனித அந்தோனியார் விழாவை இப்பேற்பட்ட கடற்கரை ஓரம் என்ற இந்த கடற்கரையில் இந்த இடத்தில் செய்வது வழக்கமே கிடையாது. ஆக இந்த நேரத்தில் அந்தோனியாருக்கு நாம் செய்கின்ற இந்த வணக்கமானது குறிப்பாக கடந்த முக்கியமாக 5 ஆண்டுகளாக தந்தை சிறில் இதை தொடங்கிவிட்டு சென்றதா கடந்த 5 ஆண்டுகளாக தோய்வின்றி மிக சிறப்பாக வெற்றியாக இன்றைய பங்கு தந்தை கொண்டாடி கொண்டிருப்பது அவருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் மிகவும் கடவுளுடைய அருளை தனிப்பட்ட விதத்தில் பெறுகின்ற ஒரு வரம் என்று நான் சொல்ல வேண்டும். ஆக இந்த நேரத்தில் பங்கு தந்தையர்களை நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆதரவு தந்த பெரியோர்கள் நல்லவர்களுக்காக இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கிறேன் என்று நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தினத்தில் நாம் நிலைவாழ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும், கத்தோலிகர்கள் உலகம் முழுவதும் நம்பிக்கை ஆண்டு என்று கொண்டாடுகின்றார். நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கும் எனக்கும் இயேசுக்கும் எனக்கும் இருக்கின்ற தொடர்பை சுட்டி காட்டுகின்றது. The personal love of God between me and God Jesus. Personal love, தனிப்பட்ட அன்பு, உறவை சுட்டி காட்டுகின்றது. ஆக இந்த ஆண்டு முழுவதும் கிறிஸ்தவர்கள் அனைத்து உலக கத்தோலிக்கர்கள் அனைவரும் இயேசுக்கும் அவருக்கும் இடையே அந்த தனிப்பட்ட அன்பு வாழ்வில் உறுதியாக ஆழமாக வாழ வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கின்றது. ஆக இந்த இயேசு என்று சொல்லும் பொழுது கத்தோலிக்க சபையை பார்க்கின்ற அந்த இயேசு இது விசுவாசம். ஆக விசுவாச கோட்பாடுகள் அடிப்படையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். கன்னிமரியாளுடைய மகன், இவருக்கு வேண்டியவர்கள் புனிதர்கள் என்றெல்லாம் கத்தோலிக்க சபையில் இருக்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் இயேசுவை பார்க்கிறோம். ஆக விசுவாச ஆண்டு என்று சொல்லும் பொழுது இந்த கடவுளை பற்றி இயேசுவை பற்றி இருக்கின்ற விசுவாச கோட்பாடுகளை நாம் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொண்டு தெளிவுபடுத்தி ஆழமாக வாழ வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கின்றோம். எனவே தான் நாம் இதை விசுவாச ஆண்டு என்று சொல்லுகின்றோம், நம்பிக்கை ஆண்டு என்று சொல்லுகின்றோம். இந்த நிலை வாழ்வை பற்றி பேசும் பொழுது லைஃப் இட்டர்னல் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். இதை நாம் நிறைவாழ்வு என்று சொல்லலாம். அருளப்பர் எழுதிய நற்செய்தியில் இந்த நிலை வாழ்வானது உங்களுக்கு இங்கே இந்த இடத்திலே தொடங்குகின்றது என்று சொல்கின்றார். லைஃப் இட்டர்னல் பிகின்ஸ் நவ் என்று சொல்கின்றார். அதை இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நிறைவாழ்வு என்று சொல்கின்றோம். இயேசு சொல்கின்றால், நான் வந்தேன் அவர்கள் வாழ்வு பெறவும் அதுவும் மிகுதியாக வாழ்வு பெற வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். I came that they may have life and have it in abundance. இதை பற்றி தான் நாம் இன்றைய முதல் ஜெபத்தில் நாம் அதை குறித்து ஜெபம் செய்தோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் என்றும் மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வேண்டும், உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். இந்த நிறைவாழ்வானது நம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், உள்ளத்திலும் உடலும் என்றும் நலம் பெற்று வாழ வேண்டும். அதற்காகத்தான் எல்லோரும் இந்த இடத்தில் கூடி இருக்கின்றீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் எல்லோரும் மகிழ்ச்சியாக உள்ளத்திலும் உடலிலும் நலம் பெற்று நாம் வாழ வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்கள். இது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம். ஆக இந்த கடவுள் நமக்கு எதிர்பார்ப்பது எல்லாம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனவே நாம் சொல்லுகின்றோம், எங்களுடைய மாபெரும் புனிதர் வழியாக நாங்கள் இன்றைய துன்பங்களில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். இன்றைய துன்பங்களில் நாங்கள் விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ வேண்டும். ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இன்றைய துன்பங்களில் நாங்கள் விடுதலை பெற வேண்டும், இறுதியாக நிலை வாழ்வை நாங்கள் அடைய வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் அருள். நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபித்தாலும் இறுதியாக இதில் தான் நாம் முடிக்கின்றோம். ஆக இந்த மாபெரும் விழாவின் போது இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிச்சயமாக, நான் சற்று நேரத்துக்கு முன் சொன்னது போல, அந்த ஒரு மண்டாட்டு உங்களுக்கு நிறைவேறும். வந்திருக்கின்ற ஒரு சில வராமல் இருக்கலாம். ஆக நமக்கு அவர் தருவார். இந்த நேரத்தில் விவிலியத்தில், பைபிளில் நாம் படிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நாங்கள் சுட்டி காட்டுகின்றேன். அன்னை மரியை பற்றி. அன்னை மரி அவர்கள் அந்த திருமண வீட்டிற்கு சென்றார்கள். இயேசு இருந்தார் அந்த நேரத்தில். அந்த திருமண குடும்பத்தில் திருமணம் செய்த அந்த வீட்டில் ரசம் தீர்ந்து விட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை படிக்கின்றோம். அப்போது அன்னை மரி என்ன செய்கின்றார்? தனது மகனை வேண்டுகின்றார், இவளுக்கு இந்த ரசம் தீர்ந்து விட்டது. அப்போது முதலில் இயேசு கொஞ்சம் தயங்குகின்றார். ஆனா அன்னை மரி என்ன செய்கின்றார்? இந்த வேலையாட்களை பார்த்து இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. அவர் சொல்லுகின்றார், சரி போய் இந்த ஜாடி நிறையாக தண்ணீர் நிரப்புங்கன்னு சொல்றார். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. ஆக ஒரு புனிதர் என்று நாம் சொல்லும் பொழுது அன்னை மரி செய்த பணியை தான் அவர்கள் செய்கின்றார். புனிதர்களால் தானாகவே ஒன்றுமே செய்ய இயலாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் புதுமைகளை செய்கின்றவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமது வேண்டுதலுக்கு இறங்குகின்றவர். அன்னை மரி, அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரும் பரிந்துரை செய்கின்றார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், புனிதர் என்றால் யார்? ஒரு சின்ன குட்டி பையன் சொன்னான், ஃபாதர் புனிதர்னா இயேசுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அழகான ஒரு விளக்கம், இயேசுடைய ஃப்ரெண்டு. ஆக எல்லா புனிதர்களும் இயேசுடைய ஃப்ரெண்டு. ஆனா புனித அந்தோனியார் பற்றி நாம் பேசும்போது இயேசுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் என்று சொல்லலாம். ஏனென்றால் எந்த புனிதருடைய கரங்களிலும் இயேசு இல்லை. சூசையப்பர் யோசப் அவர் கையில் மட்டும் அன்னை மரி ஒரு கையில் இருப்பார். எந்த புனிதருடைய கரங்களிலும் இயேசு கிடையாது. ஆக இயேசுக்கும் இந்த அந்தோனியாருக்கும் நெருக்கமான ஒரு உறவு என்று சொல்லலாம். முக்கியமாக இந்த இடத்தில் பார்த்தால் இந்த நமது அந்தோனியார், கடற்கரை அந்தோனியாரை பார்த்த இயேசு அந்தோனியாரையே பார்த்துட்டு இருக்கிறார். இந்த படத்தை நான் பார்க்கின்றேன், பல முறை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கின்றேன். ஆக இதில் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கின்றது என்று நாம் உணர வேண்டும். அந்தோனியார் பேசுகின்றார், இயேசு கேட்கின்றார். ஆக முக்கியமாக இந்த இடத்தில், இந்த திருத்தலத்தில் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன.